நான் கதைக்கிறது கேக்குது தானே உங்களுக்கு? கதைக்கிறது கேக்குது தானே? கதைக்கிறது கேக்குதா? Yes, madam. Okay. அன்னைக்கு நான் ஒரு சார்ட் கொடுத்திருந்தேன், அந்த சார்ட் கையில இருக்கா? எழுதணுமா? No, madam. குயிக்கா எழுதுங்க பாப்போம். Chart இருக்கு madam. சார்ட் இருக்குதானே எல்லாருக்கிட்டையும்? Yes, madam. ஓகே. அந்த சார்ட்ல வேற யாருக்கு எழுதணுமா தேவையில்லையே? Chart இல்ல madam. சார்ட் இல்லையா? ஓகே, குயிக்கா எழுதுங்க பாப்போம். ABCDE 2019 அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க 2020 2021 சரியா? அதுல போட்டுக்கொள்ளுங்க 450. நான் ஏதாவது மாத்தி எழுதுறேன்னா இருக்கிறாள் சொல்லுங்க என்கிட்ட. 260 350 250 530 அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க 95. இங்க இது வந்து பிரைஸ்னு போட்டுக்கணும், இது குவான்டிட்டின்னு போட்டுக்கொள்ளுங்க. யூனிட் பிரைஸ், இது குவான்டிட்டி போட்டுக்கொள்ளுங்க. 95 60 75 110 82. அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க 480 300 415 280 650. அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க 108 75. அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க 70 தானே சொன்னேன். அடுத்தது Yes, madam. 70 தானே? 120. 120 அடுத்தது 95. அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க 560 350 560. அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க 350 700. அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க 130 80 85 125 115. குயிக்கா எழுதிக்கொள்ளுங்க. 2021 மேம் பில 2021 வந்து 330 தானே வரும். 2021 பில வந்து 330 தானே? நான் எழுதி இருக்கிறது என்னன்னு கேக்குறீங்களா? அது வந்து 350 330. 350. லாஸ்ட் கிளாஸ்ல வந்து 330 நீங்க 330 போட்டுருந்துச்சு. இல்ல 350 தான். 350 தான். ஓகே மிஸ் ஓகேயா? மிஸ் 2020 குவாண்டிட்டி இல்ல சாரி பிரைஸ்ல ஈக்கு என்ன போட்டிகள் மிஸ்? 650. 650. ஓகே மிஸ். சரிதானே? ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन போட்டுக்கொள்ளுங்க.
Luxberry's price index. Calculate the Luxberry's price index for 2020 and 21 base year 2019. Base year 2019. ஓகே, இது போட்டுட்டீங்க தானே? இது அழிக்கிறேன். லக்ஸ்பெரிஸ் பிரைஸ் இண்டெக்ஸ் சொல்றது வந்து அதுக்குரிய சமன்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சிக்மா PN Q0 சிக்மா P0 Q0 இதுதான் லக்ஸ்பெரி பிரைஸ் இண்டெக்ஸுக்கு உரியது. இது நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மிஸ் क्वेश्चन கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்களே. ஓகே, calculate the Luxberry's price index for 2020 2021 base year 2019. base year வந்து 2019. லீவ் ஆகுது போல, அவங்க எகைன் ஜாயின் ஆகத்தான் இருக்கு. ஓகே, இப்ப இந்த மாதிரி ஒரு கல்க்கு வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இதுல பிஎன் சொல்றது வந்து பிஎன் கியூஎன் இந்த என்னு சொல்றது வந்து என்னன்னா அவங்க கன்சிடர் பண்ண சொல்ற இயர். இந்த எண் சொல்றது வந்து கன்சிடர் பண்ண சொல்ற இயர். இந்த ஜீரோ சொல்றது வந்து பேஸ் இயர். பேஸ் இயருக்குரியதை தான் நம்ம ஜீரோன்னு சொல்லுவோம். என் சொல்றது என்னது? கன்சிடர் பண்றதுக்குரிய. இப்ப உங்களுக்கு 2 வருஷம் கேட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டிருக்காங்க? 2020 ஒண்ணு கேட்டிருக்காங்க, 2021 ஒண்ணு கேட்டிருக்காங்க. பேஸ் இயர் என்ன சொல்லியிருக்காங்க? எதை பேஸ் பண்ணி? 2019 பேஸ் பண்ணி. அப்ப நம்ம தனித்தனியா செய்யணும். 2019 பேஸ் பண்ணி 2020க்கு ஒண்ணு செய்யணும், 2019 பேஸ் பண்ணி 2021க்கு ஒண்ணு செய்யணும். சரியா? செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சார்ட் இது பண்ணிக்கொள்ளணும். அந்த சார்ட்டை போடுங்க. வந்து இப்ப உங்க கையில இருக்க அந்த சார்ட்டை பாத்துக்குங்களேன். அந்த சார்ட்ல சொல்லுங்க வந்து இப்ப கன்சிடர் சரி நாங்க எழுதி கொள்வோமே. முதலாவது வந்து 2020 எழுதுவோம். போர்டு விளங்குது தானே? ஓகே, A B C D E. சரியா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா எனக்கு எந்த வருஷத்தை கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க? பேஸ் இயர் எடுக்க சொல்லியிருக்காங்க 2019. அப்ப 2019 நான் இங்க போடுறேன். எந்த இயர் இப்ப நாங்க முதலாவது செய்ய போறோம்? 2020. இப்ப நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? என் சொல்றது என்னது? என் சொல்றது என்னது? கன்சிடர் பண்ற இயர். என்ன இயரை கன்சிடர் பண்ண சொல்றாங்கன்ற இயர். ஜீரோ சொல்றது என்ன சொன்னேன்? பேஸ் இயர். அப்ப இங்க ஓகே, இங்க PN போட்டுக்கொள்ளுங்க. சாரி, P0 போட்டுக்கொள்ளுங்க. இங்க Q0 போட்டுக்கொள்ளுங்க. இங்க PN போட்டுக்கொள்ளுங்க, QN போட்டுக்கொள்ளுங்க. ஓகேயா? போட்டுட்டு பாருங்க. இப்ப சொல்லுங்க எனக்கு P சொல்றது வந்து பிரைஸ், Q சொல்றது வந்து ஜீரோ. P சொல்றது வந்து பிரைஸ், Q சொல்றது வந்து ஜீரோ. இப்ப சொல்லுங்க பாப்போம். அந்த Pல இருக்குதான பிரைஸ், அந்த பிரைஸ் அப்படியே நீங்க 2019ல அந்த பிரைஸுக்கு கீழ இருக்கு அப்படியே இங்க எழுதுனீங்கன்னா சரி. அப்ப ஏக்கு முதலாவது என்ன இருக்குது? 450. அடுத்தது என்ன இருக்கு? 260 தானே? 350. அடுத்தது 250. அடுத்தது என்னது? 500.
30. அதாவது உங்களோட அந்த 2019 கீழே பாருங்க பிரைஸ் யூனிட்னு கொடுத்தேன். அந்த பிரைஸுக்கு கீழே இருக்க பிரைஸுகளை அப்படியே நீங்க எழுதிக்கிட்டு வாங்க. இப்ப கியூ சொல்றது என்னது? அந்த கியூக்கு கீழே இருக்கிற பிரைஸுகளை அப்படியே எழுதிக்கிட்டு வாங்க. இப்ப அதை எழுதிக்கிட்டு வந்தாங்கன்னா என்ன வரும்? 95, 60, அடுத்தது என்ன? 75, 110, அடுத்தது என்னது? 82 தானே சொன்னேன். 82. அதே தான் அடுத்ததுக்கும் 2020க்கு 480, 300, 415, அடுத்தது என்னது? 200 என்னது? 280, 280, 650. QNக்கு என்ன வரும்? 108, 75, 70, அடுத்தது 120, 95. அப்ப நான் என்ன செய்தேன்? பேஸ் இயர் சொல்றது 0ன்னு சொன்னேன். கன்சிடர் பண்ண சொல்ற இதை என்னன்னு சொன்னேன். அதுக்கு கீழே இருக்கிற பிரைஸுக்குரிய நம்பர்களையும் குவான்டிட்டிக்குரிய நம்பர்களையும் எழுதிக்கிட்டேன். இப்ப அடுத்ததா பாருங்க வந்து சமன்பாடு. சமன்பாடுல உங்களுக்கு என்ன 2 விஷயம் கேட்டிருக்கு? PN P0, PN P0. அதை நான் இங்க எழுதி கொள்றேன். PN Q0, P0 Q0. இதுக்கான அர்த்தம் என்ன? இந்த PN-ஐயும் இந்த PN-ஐயும் Q0 என்ன செய்ய போறேன்னா பெருக்க போறேன். இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம். 480, 95 பெருக்கணும் எவ்வளவு? எவ்வளவு? விளங்கிச்சா? 42,750. 42,250. அது பெருக்குங்க பாப்போம். PN Q0 தானே 480யும் 450யும் எண்பது தர 450. PN தானே PN Q0. 45,000 எவ்வளவு வந்துச்சு உங்களுக்கு ஆன்சர்? இது 45,600. மிஸ் 2019 பேஸ் இயர்னு சொன்னா P0 Q0 தானே வரும் மிஸ்? ஓ P0 Q0. ஓகே சரிதானே? இப்ப இந்த சமன்பாடை நான் இவங்க என்ன 2ஆ எழுதி இருக்கேன். PN Q0 போட்டிருக்கேன், P0 Q0 போட்டிருக்கேன். முதலாவது சமன்பாடு என்னது? PN Q0வையும் பெருக்க சொல்றாங்க. இந்த PN-ஐயும் Q0வையும் பெருக்கிறோம். அப்ப 480, 95 பெருக்கினா எவ்வளவு? 45,000 இல்ல மிஸ் 600. சொல்லுங்க. இல்ல ஓகே மிஸ். ஓகே. அடுத்தது என்ன வரும்? அடுத்தது என்ன ஆன்சர்? PN 360, 18,000. எஸ் மிஸ். ஓகே. அடுத்தது 415, 75, 31,125. அந்த ஆன்சரா? 31,125. 280, 110, 30,800. அடுத்தது என்ன ஆன்சர்? 650, 82, 53,300. இன்னைக்கு இது அவ்வளோத்தையும் கூட்டி சொல்லுங்க பாப்போம் எவ்வளவு வருதுன்னு.
45,600 பிளஸ் 18,000 பிளஸ் 31,125 பிளஸ் 30,800 பிளஸ் 53,300 கூட்டினா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 1,78,825. எஸ் மிஸ். ஓகே. அடுத்தது என்ன மேம் சொல்லிருக்காங்க? லாஸ்டா சொல்லுங்க. மேம் லாஸ்டா மல்டிப்ளை பண்ணது வந்து 650 530 தர 82 தானே? 650 தர 82. 50 ரைட். 650. ஓகே ஓகே. ஓகே. அடுத்தது என்னது? P0வும் Q0வும். P0வும் Q0வும் சொல்றது என்னது? இந்த P0வையும் இந்த Q0வையும். அப்ப சொல்லுங்க பாப்போம். 450 95 இருக்குன்னா 42,750. 42,750. அடுத்தது 15,600. அடுத்தது 350 தர 75 26,250. அடுத்தது 110 தர 250 27,500. அடுத்தது 530 தர 82 43,460. இந்த ஆன்சர் நான் வந்துச்சு. யாருக்கு அது மாறி வந்துச்சா? மாறி எதுவும் வந்துச்சா? ஓகே. இது அவ்வளத்தையும் கூட்டுங்க பாப்பா, என்ன ஆன்சர் வருதுன்னு. $15,600. அடுத்தது 26,250. அடுத்தது 27,500. அடுத்தது 43,460. 1,55,560 ஆன்சர். எஸ் மிஸ். 1,55,560. இப்ப இதுல என்ன சொல்லிருக்காங்க? முதலாவது PNQ0. சிக்மா சொல்றது என்னது? இது ஃபுல்லுடையும் கூட்டுத்தொகையத்தான் அர்த்தம். அப்ப இதுல கூட்டி வச்சிருக்கேன். PNQ0 1,78,825 மைனஸ் செய்யறேன், பிரிக்கிறேன். 1,55,560 தர 100. சரியா? உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. ஒரு 1,14,000 சாரி 114.95 அந்த ஆன்சரா வந்துச்சு. அந்த ஆன்சர் தான் வந்துச்சு. எஸ் மிஸ். ஓகே. இப்ப அடுத்தது நான் உங்களுக்கு இப்ப நான் 2019 பேஸ் பண்ணி 2020 செஞ்சுட்டேன். இப்ப நான் சொல்லி கொடுத்ததை வச்சு டக்குனு 2021 செய்யுங்க பாப்போம். 2 minutes டைம் தரேன். இது மாறாது, இங்கதான் மாறும். இங்க மாறும். அடுத்தது என்ன மாறும்? இது மாறும். இந்த ரெண்டு தான் நீங்க நடக்கணும். என்ன மேம் இதுல ஆன்சர் என்ன? பேசிடும் 114.95. இப்ப அத 2019 பேஸ் பண்ணி 2021 செய்யுங்க பாப்போம் குயிக்கா. கொஞ்சம் அடே இங்க என்ன வரும்? 560 350. அடுத்தது என்னது? 560 350
700 130 80 85 125 115 குயிக்கா எனக்கு ஆன்சர் எடுத்து சொல்லுங்க பாப்பா, என்ன ஆன்சர் வருதுன்னு. ஓகே, சொல்லுங்க பாப்பா, ஏக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? என்ன ஆன்சர் வந்துச்சு? PN ஐம்பத்தி- Q0 Wait, ma'am. 560 செஞ்சிட்டீங்க. 53,200. 53,200. 200. அடுத்ததுக்கு 21,000. 21,000. அடுத்தது 42,000. 42,000. 42,000. ஓம் 42,000. அடுத்தது 38,500. அடுத்தது 38,500. அடுத்தது 57,400. 57,400. இது கூட்டினா என்ன வரும்? 2,12,100. 2,12,100. பிரிச்சா என்ன ஆன்சர் வரும்? மிஸ், சொல்லுங்க. அந்த சிக்கு 49,500 இல்லையா? 350 சாரி 75 தர 500 560. 660 இல்லையா? 42. இது 560. ஓகே. சரிதானே? அப்ப செய்றீங்க, உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 136,34. எஸ், 136,34.
3 4 இப்ப இந்த கணக்குல உங்களுக்கு மாறின ஒரு விஷயம் என்னது? இந்த PN Q0 மட்டும்தான் உங்களுக்கு மாறிச்சு என்ன? இந்த P0 Q0 சொல்றது என்னது? நம்ம பேசிக் இயரோட பெருக்கலைத்தான் நாங்க இங்க கீழே வருது. இங்கதான் என்ன நடக்குது? பேசிக் இயர் அதாவது கன்சிடர் பண்ண சொல்ற இயர்டையும் பேசிக் இயர்டையும் கேக்குறாங்க. கிளியர் தானே இது? ஓகே, அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க. Purchase price index for Purchase price index for 2020 2021 base year 2019. நான் உங்களுக்கு ஈஸிக்கு base year 2019 சொல்றேன். அவங்க 2020 base year வச்சு 21 கேட்கலாம். ஓகே, இப்ப நான் சொன்ன இப்ப அடுத்த क्वेश्चन போட்டுக்கொள்ளுங்க. Purchase price index for 2020 and 2021 base year 2019. Purchaseல வந்து price indexல சமன்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சிக்மா சொல்றது கூட்டுத்தொகை, இதுகளை கூட்டுத்தொகையை தான் சொல்றது. PN QN அதற்கு சிக்மா P0 QN தர 100. பாச்சிஸ்ட சமன்பாடு என்னது? சிக்மா PN QN அதன் கீழ் சிக்மா P0 QN தர 100. இப்படி ஒரு சமன்பாடு கொடுத்தாலே டக்குன்னு ஒரு சாட் போடுறதுக்கு ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு 0 சொல்றது என்னது? பேஸ் இயர். சொல்றது என்னது? கன்சிடர் பண்ற இயர். அப்ப எனக்கு 2019 பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதுங்க வந்து 2020. இங்க என்ன வரும்? இங்க 2 வரும். என்னது? PN QN. இங்க என்ன வரும்? P0 QN. 2000 முதல்ல 2021 செய்யுங்க. நாங்க 21 இதுதானே வச்சிருக்கோம். 21 செய்யுங்க. 2019 பேஸ் பண்ணி 2021 செய்யுங்க பாப்போம். மேம் 21 செய்யா 20 செய்யா? 21 டேஸ் செய்யுங்க. இப்ப இங்க 21 தானே இருக்குது. அப்போ ஒரேடி அடுத்து 20க்கு போ. சரி, எனக்கு முதல்ல சொல்லுங்க பாப்போம். PN QN இந்த ஆன்சர் வந்துச்சு. PN QN 72,800. 72,800. அடுத்தது 28,000. 28,000. அடுத்தது 47,600. 47,600. அடுத்தது 43,750. 43,750. எஸ்.
கொஞ்சம் 125 43,750. அடுத்தது 87,500. 87,500. 87,500 80,500. 150 கீழே 80,500. 150 கீழே 80,500. 560 330 830, 125. 700 330. 330 350. டேய் இது வந்து 830, 125 தானே? சரி மிஸ் 80,500. லீட ஓ, சொல்லுங்க. 21 பிரைஸ் பாரு. ஈடே 22 சொல்லுங்க. பைசா 2021 price index ஈடே 22 830 தர 125 தானே? மிஸ் Price index 700 தானே மிஸ் 330. 330 தானே 125. டீல 2021 யாராவது ஒரு ஆள் கதைக்கு எனக்கு விளங்க மாட்டேங்குது. யாரு கதைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. மிஸ் 2021 PN 700 QN 125 பெருக்கினா 87,500 தானே வரும் மிஸ். 115 ஓ ஓகே ஓகே 115 லாஸ்ட் கிளாஸ்ல 125 போட்டோம். 25 போட்டேன் 15 போட்டேன். ஓகே மிஸ் ஓகே ஓகே, அப்ப இத கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. கூட்டி சொல்லுங்க. கூட்டினா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? ஒரு லட்சத்தி இல்ல, என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. 2,72,650. எஸ், 2,72,650. 650. அடுத்தது PQவையும் QNஐயும் பெருக்கி சொல்லுங்க. இது 2,60,000. மேம் போர்ட் கீழே விளங்குது இல்லை மேம் அந்த சிக்மா. ஓகே ஓகே, அதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? அடுத்ததுக்கு P0வையும் QNஐயும் பெருக்குனா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க பாப்போம். முதலாவதுக்கு என்ன ஆன்சர் வருது? 58,500. அந்த ஆன்சரா வருது. எஸ் மிஸ் 58,500. எஸ் மிஸ் 58,000. ஓகே, அடுத்ததுக்கு 20,800. ஓகே 20,800. அடுத்தது 29,750. ஓ மேம் ஓ மேம் ஓகே, அடுத்தது 31,250. என்ன வந்துச்சு? 31,250. அடுத்தது 60,850. 9,950. 650 60,950. இத கூட்டினீங்கன்னா என்ன ஆன்சர் வருது? கூட்டினீங்கன்னா என்ன ஆன்சர் வருது? 2,01,250. 2,01,250. ஓகே, இப்ப முதலாவது என்ன இருக்குது? PN QN 2,72,000 எவ்வளவு வந்துச்சு? 650. ஓகே, 2,72,650 பிரிக்கிறீங்க. ஓகே, என்னது? 2,01,250 தர 100 பிரிச்சு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. பிரிச்சு பெருக்குனீங்கன்னா
135.47 35.47 4 சரி 8 அப்ப மேம் 2020 ஓகே அப்படியே வரும், நீங்க அது போட்டுக்கிட்டீங்கன்னா சரி. அடுத்தது இப்ப நாங்க 21 டே பார்த்துட்டு வந்தா 20 டே டக்குன்னு செய்யுங்க பாப்போம். இந்த ஆன்சர்ஸ்களை நீங்க தான் சொல்லணும். டக்குன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா சரி. இது அளிப்படும். P0 Q இதுவும் அளிப்படும். டூ 2020க்கு செய்யுங்க பாப்போம். சரி எனக்கு சொல்லுங்க பாப்போம் என்ன ஆன்சர் வருதுன்னு. முதலாவதுக்கு இங்க என்ன ஆன்சர் வந்துச்சு? PNQNக்கு 51,850 51,840. 840 அடுத்தது 22,500 22,500. அடுத்தது 29,050 29,050. ரைட். அடுத்தது 33,600 33,600. ரைட். அடுத்தது 61,750 ரைட். கூட்டின என்ன ஆன்சர் வருது? 1,98,740 1,98,740. அண்ட் அடுத்தது P0QN கூட்டி சொல்லுங்க. 48,600 அது செஞ்சுட்டு இருக்கிறேன் மேம். செய்யுங்க. உங்களுக்கு காலையிலேயே எக்ஸாம்? காலையிலயா எஸ் 1 மிஸ், மணிக்கா? எஸ் மிஸ், காலையில காலையில தானே? மார்னிங். சரி சரி.
ரைட். எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 48,600. 600. அடுத்தது 19,500. 19,500. அடுத்தது 24,500. 24,500. அடுத்தது 30,000. 30,000. அடுத்தது 50,350. 50,350. ஓ மிஸ். Yes, 350 miss. தானே? ஓகே. கூட்டினா 1,72,950. ஓகே. 1,72,950. சரி. ரைட். இப்ப எனக்கு இதுக்கு சொல்லுங்க பாப்பா, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? Miss, total amount என்ன? Sigma? 1,72,950. ஓகே. இதுக்கான ஆன்சர் என்ன வந்துச்சு? 1,98,740 பிரிக்கிறீங்க. 1,72,950 தர 100. என்ன ஆன்சர்? 114.91. 117.91. 14.91. Yes, ma'am. ஓகே. அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க. ஃபிஷர்ஸ் பிரைஸ் இண்டெக்ஸ். ஃபிஷர்ஸ் பிரைஸ் இண்டெக்ஸ். ஓகே. ஃபிஷர்ஸ் பிரைஸ் இண்டெக்ஸ்ட சமன்பாடு என்னன்னு சொன்னா, வர்க்க மூலத்துக்குள்ள சிக்மா pn q0 ma'am, Miss. question என்ன? ஃபிஷர்ஸ் பிரைஸ் இண்டெக்ஸ். ஹெட்டிங் போட்டுக்கோங்க. Miss, ஃபிஷர்ஸ் board பிரைஸ் வாங்கல. இண்டெக்ஸ். ஓகே. ஓகே மிஸ். ஃபிஷர்ஸ் பிரைஸ் இண்டெக்ஸ்னு போட்டு அதுக்கான சமன்பாடு எழுதிக்கொள்ளுங்க. வர்க்க மூலத்துக்குள்ள சிக்மா pn q, அதற்கு சிக்மா p0 q0 தர சிக்மா pn qn சிக்மா p0 qn வெளியில தர 100. தர 100 போடுறது சதவீதத்துக்காக வேண்டி. இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க. இப்ப நான் சார்ட் அடிச்சு எல்லாமே செய்து வச்சிருந்தேன். சரியா? இப்ப இந்த கூடிய இப்போ ஒரு வருஷம் இப்ப எக்ஸாம் சொல்லுங்க. இந்த ரூட்டுக்கு வெளியே 100 வரும். தர 100. எஸ் எஸ் 100. இப்ப எனக்கு சொல்லுங்க. இப்ப நான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப 2019 பேஸ் பண்ணி 2020க்கு கேக்குறாங்கன்னு வைங்க. சரியா? 2019 பேஸ் பண்ணி 2020க்கு கேட்டா நான் ஏற்கனவே லக்ஸ்பெரிக்கு பாசஸுக்கு நான் இந்த PNQ P0Q எல்லாம் சார்ட்ல கண்டுபிடிச்சு தானே வச்சிருக்கிறேன். அப்ப நான் திரும்பி எழுதணும்ன்ற அவசியம் கிடையாது தானே? விளங்கிச்சா? Yes, ma'am. எக்ஸாம்பிளுக்கு போட்டுக்கொள்ளுங்க. ஓகே. எக்ஸாம்பிளுக்கு போட்டுக்கொள்ளுங்க. Fisher's price index for 2020 base year 2019.
இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பேஸ் இயர் எதை கேக்குறாங்க, கன்சிடர் பண்ண சொல்றாங்க, எந்த விஷயத்தை கேட்டீங்கன்னா சொல்லிட்டு 25 மார்க்ஸ் எடுத்துடலாம். கஷ்டமே இல்ல. அந்த இருப்ப இது நம்மட சமன்பாடுகள்லயாவது உங்களுக்கு மேம் பிரச்சனை வர 20 சான்ஸ் மார்க்ஸ் இருக்கு. 25 இந்த மார்க்ஸா கணக்கு 20-25 மார்க்ஸ்க்குள்ள வரும். வளமையா 20-25க்குள்ள வந்துச்சு. உங்களோட பேப்பர் என்னன்னு தெரியாது. வந்தா 20-25க்குள்ள வர சான்ஸ் இருக்கு. பெரிய கொஸ்டின் தானே. உங்களோட அசைன்மெண்ட் பேப்பரே நீங்க எடுத்து பாருங்க. 20-25 மார்க்ஸுக்கு இருக்கு. அதுல 25 மார்க்ஸ் இருக்கு. அப்ப நீங்க அந்த சமன்பாடுகள் ஃபைனல் எடுத்து பேப்பர்ல 20 கஷ்டப்படுறதை மார்க்ஸ். விட அந்த கணக்குக்கு வரும். சும்மா உங்களுக்கு 20 மார்க்ஸ் எடுக்கலாம். என்ன செய்றீங்க, அந்த பின்னுக்கு உங்களுக்கு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. ஆனா சமன்பாடுகளை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. ரீசன் என்னன்னா, பின்னுக்கு இருக்க சமன்பாடு இப்ப நீங்க இதுல வந்து ஃபிஷர்ஸ் பிரைஸ் இண்டெக்ஸ்ல சமன்பாடு பாத்தீங்கன்னா இந்த 100 இதுக்குள்ள இருக்கும். இதுக்குள்ள அது வெளியே இருக்கும். அது குறை சொல்ல முடியாது. அவங்களோட பிரிண்டிங் மிஸ்டேக்காகவும் இருக்கலாம். அதனால சமன்பாடுகளையும் கொஞ்சம் பார்த்து கொண்டு போங்க. ஓகே, இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம். 2020ல பிஎன் இப்ப நான் சைட்ல இங்க எழுதி கொள்றேன். பிஎன் கியூஎன் என்ன வந்துச்சு எங்களுக்கு? 1,98,740. அடுத்தது P0 QN எவ்வளவு வந்துச்சு எங்களுக்கு? 1,72,950. அடுத்தது PN Q0 எவ்வளவு வந்துச்சு? 1,78,825. அடுத்தது என்ன வந்துச்சு? P0 Q0 1,55,560. இதை நான் சைட்ல எழுதி கொள்றேன். இந்த சைட்ல எழுதி கொள்ளுங்க பாப்போம். உங்களுக்கு நீங்க இதை வந்து சார்ட்ல ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு வச்சிருந்தீங்க. ஓகே, இப்ப இந்த சமன்பாடுல நம்ம எழுதுவோம். எனக்கு சொல்லுங்க பாப்போம். PN Q0 எவ்வளவு? 1,78,825 கீழ் P0 Q0 1,55,560 தர PN QN 1,98,740. 1,98,740. P0 QN 1,72,950 தர 100. இது செய்றீங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? இது இதால பிரிச்சு உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? முதல்ல 1.149. ஓகே, 1.1445 வரும். அடுத்தது 1.1491 அந்த ஆன்சர் வந்துச்சு. ஃபர்ஸ்ட்க்கு வந்து 1.149 14 அந்த ஆன்சர் வரும். அடுத்தது வந்து 49. எனக்கு 45ன்ற மாதிரி வந்துச்சு. உங்களுக்கு 45 வந்துச்சு, 49 வந்துச்சு. 49 தான் மிஸ். 49 அங்கல 5 அப்ப ஓகே, மாறு. அடுத்ததுக்கு 1.149. இப்ப இங்க ரெண்டு பெருக்குனீங்கன்னா 1. One point 3208. அத சேட இல்லாமக்கி பாருங்க என்ன ஆன்சர் வருது. சேட இல்லாமக்கி 100ஆல பெருக்குனா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. சேட இல்லாமக்கிட்டு 100ஆல பெருக்கி பாருங்க என்ன ஆன்சர் வருதுன்னு. என்ன ஆன்சர் வருது? 114.92 92 93 சச்சம்
அந்த ஆன்சரா? எஸ் மிஸ் 114.92. இப்ப கிளியரா? இந்த 3 விஷயத்துல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல தானே? இப்ப உங்களுக்கு நான் பிரைஸ் இண்டெக்ஸ் பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன். குவாண்டிட்டி இண்டெக்ஸ் பத்தி கேட்டா நீங்க என்ன செய்வீங்க? எக்ஸாம்பிளுக்கு எல்பிட பிரைஸ் இண்டெக்ஸ் என்ன சொன்னேன்? PN Q0 P0 Q0 தர 100ன்னு சொன்னேன். இது பிரைஸ் இண்டெக்ஸ கேட்டேன். நான் கேள்வி எல்லாமே பிரைஸ் இண்டெக்ஸ் தானே கேட்டிருந்தேன். குவாண்டிட்டி இண்டெக்ஸ்னு சொன்னா ஒரு வித்தியாசமும் கிடையாது. இந்த NQ சொல்றது அப்படியே தான் வரும். N0 சொல்றது அப்படியே தான் வரும். கீழையும் 0ன்றது வந்து அப்படியே தான் வரும். என்ன வித்தியாசப்படும்னு சொன்னா இப்ப இதுல பிரைஸ கேட்டிருந்தாங்க, அதனால பிரைஸ முன்னுக்கு போட்டிருக்கேன். இப்ப நான் அடுத்ததுல என்னத்தை கேக்குறாங்க? குவாண்டிட்டியை கேக்குறாங்க, அதனால நான் Q முன்னுக்கு போடுறேன். அப்ப இங்க என்னது? P. இங்க என்னது? Q. இங்க என்னது? P. தரணும். மத்தபடி இந்த Q1க்கு P1க்கு சார்ட் போட்டு செய்தீங்கன்னா சரி, Q0க்கு P0க்கு சார்ட் போட்டு செய்தீங்கன்னா சரி. இதுல என்ன வித்தியாசம் ஆகிச்சு? இது பிரைஸ் இண்டெக்ஸ், அதனால பிரைஸ நான் முன்னுக்கு போட்டிருக்கிறேன். குவாண்டிட்டி இண்டெக்ஸ்னால என்ன குவாண்டிட்டியா முன்னுக்கு போட்டிருக்கீங்க. நீங்க சிம்பிளா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது இன்னும் 0வும் அப்படியே தான் இருக்கும். பிரைஸ்ன்றனால P இங்க வரும், இதுன்றனால இங்க Q வந்துச்சு. இப்ப பாச்சுக்கு சொல்லுங்க பாப்பா, என்ன வந்துச்சு? பிரைஸ் இண்டெக்ஸுக்கு என்ன சொன்னேன்னா சிக்மா PN QN சிக்மா P0 QN தர 100. இது இப்ப குவாண்டிட்டிக்காரது என்னது? இந்த N சிக்மா PN QN எனக்கு என்ன சொன்னீங்க? இங்க என்ன வரும்? குவாண்டிட்டிக்கு Q வரும், இங்க P வரும், இங்க Q வரும், இங்க P வரும். தரணும். கிளியரா? பிரைஸிங் இந்த क्वेश्चन எடுத்தீங்கன்னா எதை கன்சிடர் பண்ண சொல்றாங்க? பிரைஸ் இண்டெக்ஸை கேக்குறாங்களா, குவாண்டிட்டி இண்டெக்ஸை கேக்குறாங்களா? இது ரெண்டையும் செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சிம்பிளா மார்க்ஸ் எடுக்கலாம். இந்த ரெண்டு விஷயத்தை தான் நீங்க அதுல கவனிச்சு கொள்ளணும். ஓகே. ஓகே. இப்ப அப்ப இந்த சப்ஜெக்ட் அதோட முடியுது. நீங்க ரெண்டு சும்மா ரிவிஷன் 2 क्वेश्चन போட்டுக்கொள்ளுங்க. வந்து சும்மா மீன்ல உங்களுக்கு நான் நாளைக்கும் கிளாஸ் ஒன்று போடுவேன், ரிவிஷன் கிளாஸ் ஒன்று போடுவேன் 7 மணிக்கு. சரியா? அப்ப இப்ப நம்ம இவ்வளவு நாள் செஞ்ச கணக்குகளை 2-3 கணக்கு வித்தியாச கணக்குகளை பார்த்துக்கொள்வோம். போட்டுக்கொள்ளுங்க. வந்து மீன் போடுங்க. 50 சரியா? 54 64 65 66 08 72. F சொல்றது வந்து அவங்க கொடுப்பாங்க உங்களுக்கு. ஆனா குடுக்கறது தான் நாங்க அந்த Fன்னு சொல்லி எடுத்துக்கொள்வோம். அப்ப இது வந்து எக்ஸ். F போட்டுக்கொள்ளுங்க. 2 2 2 3 2 3 1. ஓகேயா? இப்ப எனக்கு மீனை கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். மீனுக்குரிய சமன்பாடு என்னது? சிக்மா fx இன் கீழ் சிக்மா f. இப்ப எனக்கு fன்ற விஷயம் இருக்கு. அப்ப நான் அடுத்தது இந்த சமன்பாடை பாருங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னு இங்க எனக்கு என்ன தேவை? அடுத்தது fx.
எஃப்எக்ஸ் சொல்றது என்னது? இதையும் பெருக்கி போட்டுட்டு வார ஆன்சரை பிரிச்சிங்கன்னா சரி. எனக்கு பெருக்கி போட்டு சொல்லுங்க பாப்போம் குயிக்கா. நாற்பத்தி ரெண்டையும் பெருக்குனா 80, 54 ரெண்டையும் பெருக்குனா 108, 64 ரெண்டையும் பெருக்குனா 8, 128. அடுத்தது 195. அடுத்தது என்ன வரும்? 132. அடுத்தது என்னது? 204. அடுத்தது என்னது? 72. அப்ப இத கூட்டுங்க. கூட்டுனா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுங்கன்னு? கூட்டினா என்ன ஆன்சர் வருது? 2, 4, 6, 8, 9, 15. சிக்மா எஃப்க்கு இங்க என்ன ஆன்சர் வருது? என்ன ஆன்சர் வருது? தொள்ளாயிரத்தி 19. 919. 239. 80, 108, எஸ் மேம் 919. மிஸ் 919. மீன் 8 இருக்கு, எஃப் 3 இருக்கு, மோட் 24 தானே மிஸ்? 204 போட்டிக்கு. ஆமா எஸ் ஆமா. மிஸ். எஸ் 8 தர 24 தானே? சாரி 24. இங்க என்ன ஆன்சர் வந்துச்சு? 739. 739. 739. அப்ப இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? 739 என்ன செய்வீங்க? பிரிப்பீங்க 15ஆல. பிரிச்சு உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? மீன் எவ்வளவு? 49.26. 49.26. ஓகே. எனக்கு இதுக்கு மீனை சொல்லுங்க பாப்போம் டக்குனு. மேம் ஏன் சொல்லுங்க. ஏஜ்னு போட்டுக்கொள்ளுங்க. ஏஜ் சொல்றது என்னது? இங்க எஃப்னு போட்டுக்கொள்ளுங்க. 20, 22, 24, 22, 24. அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க 24, 26. அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க 26, 28. எஃப் போட்டுக்கொள்ளுங்க 3, 10, 35, 8. இதுக்கு சொல்லுங்க பாப்போம் எக்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? இப்படி இன்டர்வல் உங்களுக்கு கொடுத்திருந்தா என்ன செய்யுங்கன்னா 20 சக 22 அது நாங்க 2ஆல பிரிக்கிறோம். அப்ப பிரிச்சா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? என்ன ஆன்சர் வரும்? 21 மிஸ். 21 மிஸ். ஓகே. அப்ப அடுத்ததுகளை செஞ்சுட்டு சொல்லுங்க பாப்போம். செஞ்சுட்டு எனக்கு எஃப்எக்ஸ் கண்டு மீனையும் கண்டு வைங்க பாப்போம் டக்குனு. இங்க என்ன ஆன்சர் வந்துச்சு? 21. அடுத்தது என்ன ஆன்சர் வந்துச்சு?
23. 23. அடுத்தது 25, 25. அடுத்தது 25. 27, 27. எஃபெக்ட்ஸ் என்ன 27. வந்துச்சு? Effects என்ன 63. வந்துச்சு? 63. அடுத்தது 230. 230, அடுத்தது 275, 875. அடுத்தது 81, 287 தர 8. 81 வந்துச்சு. இல்ல மிஸ் 216, 216 மிஸ். 216 தானே? ஓ 216, ஓகே. இது கூட்டினீங்கன்னா என்ன ஆன்சர் வந்துச்சு? ஐம்பத்தி 6 வரும். இங்க கூட்டினீங்கன்னா 1384, 1384. சரியா? அப்ப இது பிரிச்சீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 1384 பிரிக்கிறீங்க 56 பிரிச்சா மீன் எவ்வளவு வருது? 24.71, அப்ப நம்ம இதுல தொடர்ச்சியோட நாளைக்கு சந்திப்போம். சரியா? இதுல என்னது அடுத்ததுகள் எப்படி காண்றதுன்னு சிம்பிள் டக்குன்னு கண்டுடலாம். அதை கண்டுட்டு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி போகும். கிளியரா? Yes, miss. எனக்கிட்ட ஏதாவது உங்களோட வேற ஏதாவது பேப்பர் வேற யாக்கள் செய்த பேப்பர்கள் ஏதாவது என் கையில மாட்டுச்சுன்னு சொன்னா உங்களுக்கு நான் அதையும் போட்டு விடுறேன். அதையும் செய்து பாருங்க. எனக்கு நீ இருந்த சாம்பிள் பேப்பர்கள் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னா அதை நைட் பார்த்து நைட்டுக்குள்ள போட்டு மிஸ் சொல்லுங்கோ. நம்ம கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தோம் தானே மிஸ்? ஆமா. அதுல 2020ல கொஸ்டின் நம்பர் 2ல டி கொஸ்டின் ஒன்று இருக்கு. அதுல மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி டிஸ்கவுண்ட் ரேட்டோட அப்படி கொஸ்டின் ஒன்று செய்யலையே தானே மிஸ்? ஓகே. நான் நாளைக்கு உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சொல்லி கொடுத்துட்டு நான் எப்படியுமே நாளைக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கணக்கு ஒன்று தான் சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சேன். அப்ப நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கணக்கு ஒன்று சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு இது பண்றேன். அதோட மிஸ் லொக் கொஸ்டின்ஸ் ஒன்றும் செய்யல தானே? லொக்கு நாளைக்கு இருக்கு. ஓகே மிஸ், லொக் கொஸ்டின்ஸ் தானே? வந்து தொடர்ந்து வந்து 21, 22, 23ல வந்து லொக் கொஸ்டின்ஸ் வந்து இல்லையே வந்து இல்லை. தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இந்த கொஸ்டின்ல வந்து எக்ஸ்ட்ரா 21, 23ல வந்து 22 எல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் வந்து அந்த லாஸ்ட் கொஸ்டினா வந்து இந்த இடத்துல இந்த இண்டெக்ஸ்ல அந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் விளங்கு இல்ல செஞ்சு பார்க்கல. கொஞ்சம் சொல்ல விளங்க கூட தெரியுமா? விளங்கல. லாஸ்டா வந்து 2023 பேப்பர்ல இந்த கொஸ்டின் 5 இந்த கொஸ்டின் இப்ப நான் லாஸ்டா படிச்ச இண்டெக்ஸ் அந்த கொஸ்டின்ல லாஸ்ட் கொஸ்டின் ஈகிற அது வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகிரு. நாங்க இவ்வளவு படிச்சதுல டிஃபரெண்ட் ஆகிரு. வித்தியாசமான கேள்வி எனக்கு அந்த கொஸ்டின் எனக்கு அந்த கொஸ்டின் அது இல்லாம உங்களோட அந்த இண்டெக்ஸ் அதாவது உங்களோட வட்டி வீதமும் லொக் கணக்கும் நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்லி தரேன். அப்ப என்னென்ன இருக்குதோ அதை நீங்க எனக்கு போட்டு வைங்க. அப்ப நான் பார்த்துட்டு நாளைக்கு ஒரு ரிவிஷன் கிளாஸ் ஒன்று நான் போட்டு விட்டுறேன். ஓகே 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 தேங்க்ஸ். நாளைக்கு 7 மணிக்கு சந்திப்போம். பாய்.